இன்ஜினை பார்த்தீங்கன்னா அதுக்கான இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 4 நட்டு போட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கழுத்துன மாதிரி வந்து மாட்டிக்கிடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெடல் ஷாஃப்ட்டை பார்த்தீங்கன்னா அதுக்கான இடத்துல வந்து மாட்டிக்கிடுவோம். இது பண்ணா தான் வந்து பெல்ட் வீல் வந்து மாட்ட முடியும். இப்போ பெடல் ஷாஃப்ட்டை மாட்டியாச்சு. அடுத்ததாக பெல்ட் வீல் வந்து மாட்டிக்கிடுவோம். இப்போ அந்த பெல்ட் வீலில் பார்த்தீங்கன்னா பெல்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். பெல்ட் வீலில் பெல்ட்டோட கனெக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஷேக்குமே இல்லை, கரெக்டாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஸ்பேரிங்ஸ் பேக்கெட்லேருந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பெரிய சீரிஸ் பேக்கெட்டு, அதில் பார்த்தீங்கன்னா வந்து செயின் வந்து கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். நம்ம எடுத்து வச்சுக்க செயின் பார்த்தீங்கன்னா பத்தலை, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுக்குருவோம். இந்த இன்ஜினை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளச்சு வந்து இல்லாமல். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த இதோட பார்த்தீங்கன்னா அந்த நட்டோட வச்சு நம்ம வெல்ட் அடிக்கணும். அதை எப்படி வச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த பெல்ட் புள்ளியோட சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அதனால் சென்டரில் வந்து நட்டு போகாது. அதனால் பார்த்தீங்கன்னா வாசரை வச்சு ஃபஸ்ட்டு வெல்ட் அடிச்சுக்கிறேன். இப்போ அந்த வாசருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எடுத்து வச்சுக்க பார்த்தீங்கன்னா நட்டு, அந்த நட்டை வந்து சென்டராக வச்சு நம்ம வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ அந்த பெல்ட் புள்ளியில் பார்த்தீங்கன்னா அந்த வாசரையும் போல் நட்டையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு நம்ம வெல்ட் அடிச்சிருக்கோம். இப்போ வந்து அழகாக இதில் வந்து மாட்டலாம். இந்த பெல்ட் புள்ளியில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு காடி எடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த காடியிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோப் வந்து மாட்டி நம்ம வந்து சுற்றுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா வந்து அதில் மாட்டிக்கிடுவோம். அடுத்ததாக சைலஞ்சரை பார்த்தீங்கன்னா இன்ஜினோட சேர்த்தாப்பில் வச்சு மாட்டிக்கிடுவோம். அடுத்ததாக சைலஞ்சர் சேர்க்காமல் சப்போர்ட்டுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு போல் நட்டு கொடுத்துருப்பாங்க, அதையுமே சேர்த்து மாட்டிக்கிடுவோம். இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற காயில் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான கலர் ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா வரையும் மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ப்ளக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காயிலோட ஒயரை வந்து மாட்டிடுவோம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து செயினோட ஸ்ப்ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வச்சு நம்ம வந்து கரெக்டாக ராடோட வச்சு வெல்ட் அடிச்சிருவோம். செயின் வந்து பத்தலைன்னு சொல்லியிருந்தில்ல, அது பார்த்தீங்கன்னா வந்து சரி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான செயின் லாக்கை போட்டு நம்ம மாட்டிக்கிடுவோம். இப்போ இந்த வண்டிக்கான பெட்ரோல் டேங்கை வந்து மாட்டிக்கிடுவோம். இந்த பெட்ரோல் டேங்க் மாட்டுறக்காண்டி பார்த்தீங்கன்னா 2 போல் நட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று போட்டு நல்லா டைட் வச்சுருவோம். இப்போ இந்த வண்டிக்கான சைடு கவர் பார்த்தீங்கன்னா வேறு வண்டியிலேருந்து கழட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் மாட்டிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுக்குள்ளே சைடு கவரையுமே மாட்டியாச்சு. அதுக்கான போல் நட்டை போட்டு நல்லா டைட் வச்சுருவோம்.